ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளின் நிர்வாகம் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். உறவுகள் வாழ்க்கையின் முதன்மையான பொக்கிஷமாகும். ஆனால் உறவில் இருவரிடமும் அகங்காரம் வளரும் போது அவை தவறான வழியில் செல்கின்றன. பணிவாக இருப்பவர்களிடம் பிறர் எப்போதும் திருப்தியுடன் இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். மேலும் அகங்காரம் இல்லாதவர்களின் உறவுகள் பிரச்சனையற்றவையாகவும் கருத்து வேறுபாடுகள் இல்லாதவையாகவும் இருக்கும். மேலும் சரியான நேரத்தில் தேவைப்படும் போது இருவருமே தங்கள் ஈகோவை தியாகம் செய்ய கற்றுக்கொள்ளும் உறவில்தான் தொடர்ச்சியான அமைதியும் நல்லெண்ணமும் இருக்கும். ஒரு உறவில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரே காரணம் நான் மற்றும் என்னுடையதை தியாகம் செய்ய இயலாமைதான். சில நேரங்களில் இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. ஆனால் பல உறவுகளில் தான் வளைந்து கொடுக்க முடியாமல், ஈகோவை தியாகம் செய்யாமல், பிறரின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல் மாற இயலாத காரணத்தினால் அந்த உறவில் அன்பு காணாமல் போய்விடுகிறது. கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலும் எல்லா உறவுகளிலும் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றுக்கு தீர்வை கண்டுபிடித்து அவற்றை கடந்து உயர முடியும் என்பது உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு கட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சவாலாகும். நாம் அனைவரும் அன்பு நிறைந்த உறவுகளை விரும்புகிறோம். ஆனால் அந்த அளவிற்கு தேவையான அளவு தியாகத்தை செய்ய முடியுமா? அதன் அர்த்தம் என்ன? நான் தோற்றுவிட்டேன், அல்லது நான் எப்போதும் சரியாக இல்லை, அல்லது தயவு செய்து என்னை விட முன்னேறி செல்லுங்கள், அல்லது நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அல்லது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை விட நீங்கள் சிறந்தவர் போன்றவையா? சில நேரங்களில் குடும்பத்திலோ அல்லது அலுவலகத்திலோ பல வகையான உறவுகளில் முதலில் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. பின்னர் காலப்போக்கில் 2 பேர் ஒருவருக்கொருவர் நெருங்கி வரும்போது தவறான புரிதல்கள் ஏற்படுகின்றன. உறவு ஒரு சுக்கான் இல்லாத படகு போல ஆகி திசை மாறி போகிறது. இது ஏன் நடக்கின்றது? ஏன் ஆரம்பத்தில் இருந்ததைப் போல் சரியாக இல்லை? ஆரம்பத்தில் இதயங்கள் நெருக்கமாக இருக்கும். தியாகம் செய்வது, குறைவாக ஆதிக்கம் செலுத்துவது போன்ற அனைத்தும் சுலபமாக இருக்கிறது. ஆனால் போக போக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ள தொடங்குகிறார்கள். அதனால் முழுமையான புரிதலை கொண்ட ஒரு அழகான உறவு துக்கம் கொடுக்கிற முட்களும் ஆளுமைத்தன்மையின் மோதல்களும் நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. ஓம் சாந்தி.